எங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப எல்லா விஷயங்களும் பொருட்களும் லக்ஸுரியாக இல்லாத போது டேப் ரெக்கார்டர் மட்டும் மியூசிக் சிஸ்டம் மட்டும் ரொம்ப காஸ்ட்லியாக நல்லாயிருக்கும். பிகாஸ் அப்பாவுக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும், எங்கள் 2 பேருக்குமே பாட்டு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் சவுண்டு சும்மா ஏற்றி வச்சு ஊரையே ரோடையே அதக்கலைப்படுத்துவோம் அந்த மாதிரி. ஸோ எனக்குள்ளே மேபி இந்த ஆசை, இந்த தாட்டு, பாடல் சார்ந்த பிரியம், தமிழ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்ததுக்கு முக்கியமான விதை வந்து அப்பா போட்டது தான். இன்றைக்கும் பழைய பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், பழைய லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், படங்கள் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவோட தான் நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து கதைகள், வெளியே போன கம்பெனியன், கல்யாண வீட்டில் பொண்ணுங்க எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டேஜில் இருப்பாங்க, இல்லை அம்மா கூட சுற்றிட்டு இருப்பாங்க. எனக்கு எங்கள் அப்பா தான் தோஸ்து. காலையில் கிளம்புவோம், கல்யாணத்துக்கு போவோம், எல்லோரும் பரபரப்பாக இருப்பாங்க. எங்களுக்கு காசிப் பிடிக்காது, தேவையில்லாமல் அடுத்த கதை கேட்க பிடிக்காது. கையை பிடிச்சிட்டு 2 பேர் பக்கத்து டீ கடைக்கு வந்துடுவோம், வெளியே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எனக்கு பெஸ்ட்டு கம்பேனியன்னாலே எங்கள் அப்பா தான். ஸோ அப்படி தான் எங்கள் அப்பாவோட எனக்கு ஒரு ஜேர்னி இருந்திருக்கு.